சிஸ்டர், நான் என்னதான் செஞ்சாலும் பிரியாணி டேஸ்டே வரல. ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி வீடியோ போடுங்கன்னு சொன்ன பூஜா சிஸ்டருக்காக தான் இந்த பிரியாணி வீடியோ. இதுதான் பாய் வீட்டு ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி ரெசிபி. இந்த பிரியாணிக்கு மெயின் சீக்ரெட்டே சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயம் இல்லாம கொஞ்சம் சின்ன வெங்காயம் எக்ஸ்ட்ரா போடணும். 4 பேருக்கான பிரியாணி ரெசிபி தான் செய்யறோம். ஒரு 15 பல்லு வெங்காயம், ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி துண்டு நான் காமிச்சிருக்க அளவு எடுத்து அரைச்சு வச்சுக்கோங்க. மாதிரி பட்டை, ஏலக்காய், கிராம் நான் காமிச்சிருக்க அளவு எடுத்து அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி, தயிர், லெமன் எல்லாமே பேலன்ஸ் மெஷர்மெண்ட்ல பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அகலமான கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன உடனே புதினா, கொத்தமல்லியை போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயமும் போட்டுட்டு வதங்கின அப்புறம் காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா கருக விடாம பச்சை வாசனை போய் வதங்கின அப்புறம் தக்காளியும் போட்டுக்கோங்க. நல்லா மசீர அளவு தக்காளி வதங்கணும். மட்டன் வாங்கும் போதே எலும்பு தனியா கறி தனியா வாங்கிக்கோங்க. அளவு எலும்பு போட்டு 3/4 அளவு பீஸ் போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கின அப்புறம் ஒரு லெமன் அளவு லெமன் ஊத்திட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு நான் தயிர் ஊத்திருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்க கரம் மசாலா அளவு 1.5 ஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். மசாலா வாசனை போன அப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க மட்டன் தேவையான அளவு உப்பு போட்டு மட்டன் வேகிறதுக்கு தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக வச்சீங்கன்னா நல்லா மட்டன் வெந்து வந்துடும். ரேஷியோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊத்தணும். மட்டன் வெந்து வாசனை வரும்போது ரைஸையும் போட்டு நல்லா தேவையான அளவு தண்ணியும் ஊத்திட்டு இந்த மாதிரி கொல கொலன்னு வந்த அப்புறம் கிஸ்மிஸ் முந்திரிய நெய்ல வறுத்து ஊத்தி தம் போட்டு இறக்கணும்னா இந்த வாசனை வரும்போது ஒரு சின்ன சக்சஸ் மூமெண்ட் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஹாஃப் அன் ஹவர் அதை ஃப்ரீயா விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பரட்டி விட்டுட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் தம்ல போடுங்க. இதுதான் நம்ம ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி ரெசிபி. பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம. இப்போ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களும் ஏஆர் ஃபேமிலியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த விளாக்ல சந்திப்போம். பாய் பாய்.